நாங்கள் இருக்கிற இடத்துல உள்ள பிளாக் எல்லாமே கொஞ்ச நாளாக ரெனோவேஷனில் தான் இருக்குது. இங்கே வந்து பில்டிங் கட்டி ஒரு 30 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெனோவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். மெயின் டோர், கேட், குப்பத்தும், அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் டைல்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர்மெண்டே ரெனோவேட் பண்ணுறதுனால ஃபுல் அமௌண்ட் நம்ம கட்ட தேவையில்லை. 80% வரைக்கும் கவர்மெண்ட் கட்டிடும், மீதம் உள்ள 20% தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து கேட், மெயின் டோர், குப்பத்தும் இது மட்டும் தான் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து டாய்லெட் ரெனோவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக டெம்பரவரியாக பிளாக் கீழே வந்து டாய்லெட் கூட கட்டி கொடுத்துருவாங்க. ரெனோவேஷன் முடிக்கிற வரைக்கும் அதே யூஸ் பண்ணிக்கலாம். தம்பியுமே வந்துட்டு இன்றைக்கி கேக்கே சென்ட் பண்ணலை, எம்கே முடிஞ்சதுமே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ட்ரில் பண்ணதில் வீடு ஃபுல்லாக தூசியாக எதுவும் சமைக்கல. ஸோ லஞ்ச் வந்து கடையில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு புதுசாக இருக்கிறதுனால. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ட்ரில் பண்ணதில் எல்லாம் தூசியாக இருந்துச்சு. கிச்சனில் உள்ள பாத்திரம்லாம் மறுபடியும் வாஷ் பண்ணி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக வந்து வேக்யூம் பண்ணி அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டாச்சு.